சந்தோஷம் எனக்கு. நானும் 12ஆம் வகுப்பு கல்லூரி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு இந்த ஆலயத்துக்கு நான் ஓய்வு நாள் ஆராதனையிலும் முழு இரவு ஜபத்திலும் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். அதை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட சபையில் ஆண்டவர் ஊழியத்துக் கொண்டு முதல்ல என் ஆண்டவருக்கு பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு உபவாச கூட்டத்திலும் ஒரு முன்னிரவு ஜபத்திலும் புனித வெளியே 3 வாரத்திலும் இப்படி திருச்சுவைக்கு மறுபடியும் வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அதே போல அன்போடு அழைத்த அன்பு போதகர் ஐயாவுக்கு நன்றி. என்னுடைய யெகோவாயிரை பெதஸ்தா ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஊழியத்தின் ஜெப வீட்டை நாங்கள் புனரமைத்து மறுசீரமைத்து புதுப்பித்து அதை திறக்கும் பொழுது நாங்கள் பெரிய பெரிய ஊழியர்களுக்கெல்லாம் விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் சீட்டு எங்க போடப்பட்டிருந்துச்சு. ஐயனாம் வந்து அந்த இயேசுவோட கிருபையினால பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்பட்டதை திறந்து கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து பேராலயத்துல ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல பயன்படுத்தினாங்க. கொரோனா நாட்கள் முடிவடைந்து கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலம் ஊழியர்கள் முடக்கப்பட்டிருந்தது. ஆலயத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. அப்பதான் அதை ரிலீஸ் பண்ற நேரம் லெந்து காலத்தில் பெரிய திங்கள் செவ்வாய் புதன் பெரிய வாரத்துல 3 நாள் கூட்டத்துக்கு கூப்பிட்டிருந்தாங்க. அப்ப 7:40 தான் அந்த கூட்டம் ஆரம்பிக்கும். 7:45 8:00 போதகர்கள் பாடி முடிப்பாங்க. போதகர்கள் நடத்துறது எனக்கு அதனுடைய முழு விவரங்கள் தெரியல. நான் தேவ சமூகத்துல காத்திருந்து தலைமுக்கு கீழே ஆண்டவருடைய செய்தி எடுத்தா செய்தி 1.5 மணி நேரத்துக்கு மேல. பயப்படாதீங்க, நாங்கள் ரொம்ப எடுக்க மாட்டோம். அது ஆண்டவர் வந்து பாவமா ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப ஐயா கூப்பிட்டாங்க. ஆனா மற்றொரு போதகர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது மாண்பு மரபு பாரம்பரியம். சோ வெரி ஸ்ட்ரிக்ட். 20 மினிட்ஸ்க்கு மேல பேசக்கூடாது. 8:20 என் கையில் கொடுக்குறாங்க. 8:50 எங்கள் கையில் வந்துவிட வேண்டும் என்று திட்டமா தீர்மானமா சொல்லிச்சாங்க. ஜனங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பொதுவா அதுக்கு ரொம்ப ஆட்கள் வர மாட்டாங்க. வந்திருந்தாங்க. புதுவையில ஆவியானவர் கொண்டு வந்திருந்தார். மேடைக்கு அறிஞர் ஒரு டெக்ஸ்ட் 1.5 மணி நேரம் செய்தி 20 நிமிடத்துல கொடுக்கணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆளுநரை எப்படி கொடுக்கிற எனக்கு தெரியல. இன்னொன்னு எனக்கு பேச தெரியாது. அவர் வந்து என்ன ஆப்ரேட் பண்ணாம பேச முடியும். அவர் ஆப்ரேட் பண்ணா என்னால ஆஃப் பண்ண முடியாது. அல்லேலூயா. அவர் ஆஃப் பண்ணாலும் உண்டு. அதனாலதான் நான் கிட்டத்தட்ட ஃபாஸ்டிங் பிரேயரும் ஆன்லைன் பிரேயரும் துதி ஆராதனைக்கு போய் 5 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஃபாஸ்டிங் பிரேயர். இதான் 5 வருஷம் கழிச்சு போவாங்க. உங்க ஊருக்கு இல்லை, எல்லா ஊருக்குமே. ஏன்னா கொடுத்த கன்வென்ஷனுக்கு டேட் கொடுத்தேன். தெரிஞ்சுதான் கூடுவாங்க, தெரியாதவங்க கூட மாட்டாங்க. ஆண்டவருடைய கிருபையில மாதம் 2 கன்வென்ஷன் எங்கேயாவது இருக்கும். அப்பா தருவார், கூட்டி கொண்டு போவார். முதல் நாள் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குமா அப்படின்னு வரைக்கெல்லாம் செய்வாங்க. எங்க இருந்து இப்படி வந்தாங்க இந்த பாஸ்டர்னு சொல்லி. அப்ப 2ஆம் நாள் 3ஆம் நாள் பழகிடுவாங்க. எழுப்புதல் வந்து வேலை முடிக்கிறோம். மன ரம்மியத்தோடு வந்து விடுவேன். மீதி நேரம் இந்த ஜெப வீட்டிலே ஜெபங்கள் நடக்கும். ஆனா இந்த முறை ஐயா கூப்பிட்டதும் தட்ட முடியல. யோசிச்சேன், நான் இருந்து சொல்றேன் ஐயா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் ஆண்டவர் போ என்று அனுமதி கொடுத்து நான் வந்தேன். மேடைக்கு ஏறியாங்க. இப்ப நான் நேசர சம்பவத்துக்கு வரேன். 8:50 நான் போதகரை பார்க்கிறேன். ஆவியானவருக்கு தீ பிடிச்சிருச்சு. எனக்கு நிறுத்த முடியல. ஐயா ஒன்று சொன்னாங்க. ஆவியானவர் மைக்ல பேசி பிடிச்சிருக்கமா டிவியில இந்த பிரசவம் முடியும். ஆவியானவர் ஐயா ஒன்று சொன்னாங்க. ஆவியானவர் வருமானம் நடச்ச அவர் நடச்ச பிரகாரம் போயிடுங்க. ஒரு ஆவியம் சொல்லுங்க. 9:20 ஆயிடுச்சு. 1 மணி நேரம் தான். ஆனா அதுக்கே சில சலசலப்புகள் வந்தது. ஆனா மக்கள் சலசலப்பு 2ஆம் நாள் தெளிவா சொல்லி ஏற்றிச்சாங்க. இப்ப பாருங்க, என்னெல்லாம் பார்க்க கூடாது. 10 மணி பேர் கொண்டு போனாங்க. 2ஆம் நாள் 10, 3ஆவது நாள் 10:20. லெந்து கால கன்வென்ஷன் 3
அதனால் இப்படி நடந்திருக்குமா என்று தெரியல. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற ஒரு நல்ல போதகரை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச் அப்படின்னா டீசெண்டா இருக்கும். எப்படின்னா இப்படி வரணும், இப்படி உட்காரணும், தூங்கணும், போகணும் இல்லை. சர்ச்சில் பைத்தியகாரத்தனமா ஆண்டவர் தரணும். ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை சிஎஸ்ஐ சபைகள்ல, நான் போகிற நாகர்கோவில் சபைகள்ல ஒரு நாள் ஸ்தோத்திரத்தை பற்றியே முதல் நாள் கன்வென்ஷன், பெரிய சபை, ஏர் கண்டிஷனர் போட்ட பெரிய சிஎஸ்ஐ ஆலயம், ஆயிரக்கணக்கான ஜனம். அந்த போதகர் அமெரிக்காவை போய் ஒரு மேல் படிப்பு படித்து விட்டு வந்திருக்கிறவர். ஸ்தோத்திரத்தை பற்றி பேசுறாரு. 1 மணி நேரம் நிலவில கேட்கிறாங்க. ஸ்தோத்திரம் எங்க இருக்கு, எப்படி செல்லும் முடிஞ்சு நான் தங்குற வீட்டுக்கு போகும்போது அங்க உள்ள அந்த செக்ரட்டரி சொன்னாரு, ஏன் போன வாரம் தான் எங்க சபையில சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்தோத்திரம் அல்லேலூயா போட்டிய அவ்வளவுதான். அது யார் பொழுது பெந்தேகோஸ்தே காரணத்துக்கு அப்படி இல்லை, கர்த்தருக்குரிய. அல்லேலூயா, அப்படி உங்களுக்கு அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் போடுற கிருபைலாம் கிடைச்சவங்க சபை பாக்கியவான். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கட்டும், மறுரூபப்படுத்துவார். அதுபோல போதகரையா செல்வராஜையாவுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகவல். நான் அப்படிலாம் நான் சொன்ன அந்த காலேஜ் டைம் எங்க வீட்டு வெளியே உட்கார்ந்து கீழே அந்த கேட்ல உட்கார்ந்து சைக்கிள் போவாங்க. சொல்லுவாங்க, இன்னைக்கு உள்ளிட ஜபம் வந்துடணும்னு அப்படிப்பாங்க. ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு போதகர். அல்லேலூயா, அப்படி பழசம் வரக்கூடாது. இல்லைங்களா, அப்படின்னு சொல்லுகிறேன். பரவாயில்ல, ஏன் போன வாரம் கேட்பாங்க. ஆனா அன்னைக்கு லேட்டாக வந்து உட்கார்ந்து எதுக்கு உட்கார்ந்தே தெரியாது. இன்னைக்கு என் வேலையே சபைகள் அன்னைக்கு உட்கார வச்சதுக்கும் அவங்களை வச்சு கூப்பிட வச்சதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தர் சில நேரம் சத்தம் கொடுப்பார், தூதுவர்களை அனுப்புவார். ஆனா ஆண்டவர் சொல்றது பிடிச்சிட்டோம்னா நம்ம மேல தெய்வத்திட்ட பலமாக இருக்கு. அல்லேலூயா, அப்படி நேசிக்கிற ஒரு போதகர், உதவி போதகரை அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். திருச்சபை பிள்ளைகள் நிறைய பேர் எனக்கு தெரியும், அதனால உங்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுவோம். எல்லாரும் கண்களை மூடி நீங்க கேட்கணும். அன்றைய யாருக்கிட்ட பேசுங்க. அப்பா பேசுறது ரொம்ப பெரிய கருவை. ஆண்டவர் பேசணும். எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் கேட்காத பிரச்சனை, நான் படிக்காத பைபிள் அப்படி இல்லை. நமக்கே தெரியாது, நமக்கு தெரியாத காரியத்தை கற்றுக் கொடுப்போம். பெரிய காரியத்தை கற்றுக் கொண்டிருப்போம். ஆனா சின்ன கழிவு போனாலும் அந்த அந்த காரம் உடம்புல நல்லா இருக்கு. சின்ன விஷயத்தை கூட ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். நீங்க என்னோட பேசுவதா, பேசுகிறவர் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேச வேண்டும். அப்பா, வார்த்தைக்கு விரோதமா கிரியை செய்கிற ஆவி மண்டை ஒட்டுக்குள்ள மூளை மண்டலத்துல சிந்தையை கட்டி காலை செவிடாக்கி வார்த்தைக்கு ஆவியில் போட விடாமல் ஊமையாக்குகிற ஆவியை இயேசுவின் நாமத்துல கடிந்து விடுகிறது, நிர்மூலமாக்குகிறேன். கண்ணத்திரையின் ஆவி, கண்ணை கட்டும் ஆவி, மதி மயக்கத்தின் ஆவி, சிந்தையை சிதறடிக்கும் ஆவி, ஆவி இயேசுவின் நாமத்துல வெளியேறுவதால் இந்த ஆலயத்துக்கு நேராய் செயல்படுகிற வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியை கடிந்து கட்டுகிறேன். பிரபஞ்சத்தில் உள்ள பொல்லாத ஆதிபத்திய ஆவியை, துறைத்தனம் நிறைந்த அதிகாரம் அடைத்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் வேரோடு வெட்டி கடிந்து கட்டி நிர்மூலமாக்கி சுடிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை எடுத்து பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன், சபைகள் மேல் தெளிக்கிறேன், பணிபடத்தில் தெளிக்கிறேன். அடிமையை அப்பா உங்க ரத்தத்துக்குள் மூடி மறைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பைபிள்ல எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. நாங்க அவ்வளோ ஜீவமானவர்கள், மண்ணான மனுஷங்க, எங்களை பயன்படுத்துகிறாங்க. அவங்க மத்தியில இருக்கிறதுனால ஊழியர்களை கூட்டிட்டு வருவார்.
அவன் எதுக்கு உன்னோட பேசுவது. சாரிகாப்பூர்ல விதவை வீட்டுல அவன் கிச்சனுக்குள்ள மாவும் இல்லை எண்ணெயும் இல்லை, 2 சுள்ளி விறக பிறக்கிறா. அந்த 2 விறகு எரிய அளவுக்கு தான் அவன் வீட்டுல உணவு பதார்த்தத்தை தயார் பண்ணுகிற மாவு எண்ணெய். ஆனா பரலோகத்தை பார்த்து ஆண்டவர் எலியாவை அனுப்பி கர்த்தருடைய மனுஷனை கொண்டு வந்து ஆசீர்வதிக்க வைத்து பஞ்ச காலம் முழுவதும் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எண்ணெயும் மாவும் குறையாம வழிய வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார்னு சொல்லுவாங்க. அவர் எலியாவை நேசிக்கல. எலியாவுக்கு சாப்பாட்டுக்காக விதவை வீட்டை ஆசீர்வதிக்கல. நல்லா கவனிக்கணும். எலியாவுக்கு ஆல்ரெடி காக்கா இறைச்சி அப்போ பூந்தனை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துதான் இருக்கிறார். ஆனா அந்த விதவையை நேசிச்சதுனாலதான் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் மேல கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர். இதற்கு நம்புறீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு என்ன வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருந்த போது ஆதியாகமம் 28:17 கொஞ்சம் எடுத்தவங்க அது எல்லாம் எடுத்துருங்க. பைபிள்ல கண்ணு பார்க்கணும், வாய் படிக்கணும். ராமன் சொல்லுங்க, ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. நம்ம கோயில்ல வந்தா டயர்டாயிரும். எப்படி டயர்டாகும் தெரியுமா? ஏதோ 10 மூட்டை அரிசி தூக்குற மாதிரி கிறங்கிடும். கல்யாணத்துக்கு போறது இருக்கும், குதூகலமா இருக்கும். அந்த மேல விழுந்து அந்த சேர நம்ம மேல விழுந்துச்சாலே ஒரு தோரணையா மாறிடும். அந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டுல குடிச்சு போற காப்பி நமக்கு பலன். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் பண்ண முடியல, ஸ்தோத்திரம் பண்ண முடியல, முட்டல் அடிக்க முடியல, வாயை திறந்து அப்பா கிட்ட பேச முடியல. காரணம் மாம்சம் நல்லதா இருக்கு, ஆத்மாவுக்கு ஆகாரம் போகாம இருக்கு. ஆத்மாவுக்கு ஆகாரம் என்ன தெரியுமா? நீங்க யூடியூப பார்த்து பார்த்து கருப்பு கவனி அரிசி, கேப்பரகி, கஞ்சி, பழம், இதெல்லாம் சூப்பு. நான் சொல்றேன் எல்லாம் வெளியே டெவலப் ஆகும், உள்ள தூங்கி வெளியுது. எது? ஜெபம், குடும்ப ஜெபம், தனி ஜெபம், முழங்கால் ஜெபம், பைபிள் ரீடிங், கர்த்தருக்கு பயப்படும் பயம். பரிசுத்தமா வாழ முடியல, பொய் சொல்லாம இருக்க முடியல, கோபப்படாம இருக்க முடியல, டென்ஷன் ஆயிடுறோம், கசப்பு வருது. ஏன்? வெளியில சாப்பிடுற சாப்பாடு கொழுத்துரும். ஆனா உள்ள ஆத்மாவுக்கு ஜீவ அப்பம் நானே என்கிறார். அப்படின்னா தோசையை பிச்சு சட்டடியில வச்சு நல்லா மீன் குழம்பு சாப்பாடுலாம் போட்டு குழைச்சு உள்ள விடுவதை வசனத்தை ஆடு புல்லை மேய்ந்து அதை அசை போடுவது போல வசனத்தை சாப்பிடும். வசனம் சாப்பிட்டே இருக்கணும், இரவும் பகல் வசனத்தை சாப்பிடணும். நல்ல மென்று கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. ஆமே. அந்த வசனத்தை உள்ள மென்னு மென்னு சாப்பிட சாப்பிட ஆத்துமா புஷ்டியா. அல்லேலூயா. ஆமே. சொல்லுங்க. காலையில் எழுந்து பைபிள் படிச்சது யாருங்க? காலையில் எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? அல்லேலூயா. படிச்சவங்களுக்காக ஸ்தோத்திரம், படிக்காதவங்களுக்காக ஸ்தோத்திரம். காலையில் எழுதி செல்போனை தூக்காம இருந்தோமா? சாப்பாடு தட்ட, காப்பி கப்ப தூக்கலாம், கையை ஆடிக்கிறது. நான் சொல்றேன், கையை ஆடுறது இருக்கட்டும், முழங்கால் ஆடுறதுக்கு காரணம் உண்டே உண்டு, ஜீவாப்பா தான். இல்லையா? பைபிள கண்ணு வசனத்தை அடிக்கடி பாருங்க. நிறைய பேர் ஜோம் பண்ணிடுவாங்க, கட்டுல சாச்சது ஏசப்பா காப்பாத்துக்கப்ப அந்த பாதியாட்டியே. ஆனா ஒன்று சொல்றேன், வசனத்தை புறம்பாக்கி விட்டு ஜெபிக்கிறவர்கள் ஜெபம் அருவருப்பானது. சில பேரெல்லாம் வெள்ளி செல்வம் தாண்ட மாட்டோம் ஆலயத்தில் குத்துவிளக்கெல்லாம் கொண்டு போய் இயேசுவை ரத்தம் செய்யும், இயேசுவை ரத்தம் செய்யும். பின்னாடி கடவுள சிலுவர், முன்னாடி சிலுவர். அவன் நினைச்சிட்டு போய்வான். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். வசனம் உள்ள இருந்தால்தான் பிசாசு நடுக்குவான். சும்மா வசனத்தை படிக்காம, வசனத்தை வாயில வைக்காம, வாழ்க்கையில வைக்காம, இருதயத்துல வைக்காம, வசனத்துக்கு நடுக்காம, வசனத்துக்கு கீழ்ப்படியாம பிசாசை நீ போனா அவன் நீ ஓடி போயிருவான். சொல்லுங்க. அப்ப வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒரு அக்கா படிக்கலாம். ஆதியாகமம் 28:15
நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவது இல்லை. அல்லேலூயா. அந்த லாய்ப்போடு புலம்பலோடு கலக்கத்தோடு கவலையோடு பெருமூச்சின் ஏக்கத்தோடு ஐயோ நான் கைவிடப்பட்டு விட்டேனோ, என் குடும்பம் கைவிடப்பட்டு விட்டதோ, ஏன் இந்த பாடு என்று பெருமூச்சி எடுக்கும் தேவ பிள்ளையே, ஆண்டவர் திட்டமா தெளிவா உங்களோட கூட பேசுறாரு. நான் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் கை விடவும் மாட்டார். இதை சேர்த்துக்கிடுவோம், விலகவும் மாட்டார். அல்லேலூயா. நான் புதுசா ஒண்ணு கொண்டு வரலாம் பார்த்தா அப்பா சொல்றாரு, ஆல்ரெடி நான் இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய கொடுத்திருக்கிறேன். வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நிறைய கிடப்புல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. 1ஆம் தேதி ஆனா இந்த தட்டுல குருவானவர் அட்டை வச்சிருப்பாங்க, வாக்குத்த அட்டை எடுக்கிறதுக்கு அவங்களாம் ஓடுவோம். சிலருக்கு ஒரு அட்டையில் உள்ள வாக்கு தத்தம் திருப்தி கொடுத்துரும். சிலர் 2வது அட்டைக்கு வருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுக்கு 2 வாக்கு தத்தம்? தான் வாக்கு தத்தத்தை பார்த்தா பத்தாது. மகளை பார்த்து உனக்கு கொடுத்துருக்கேன், உனக்கு வாக்கு அதெல்லாம் ஒரே நாள்ல போக்கு. நிறைய பேருக்கு 1ஆம் தேதி அட்டை எடுக்கும் போது என்ன வாக்குன்னு கொடுத்து கேட்டா நிறைய பேர் வீட்டுக்குள்ள வாக்குத்த அட்டை சிவத்துல தொங்குது, பைபிளுக்குள்ள இருக்கு, கோடிடப்பட்டிருக்கு. ஆனா அது என்னங்கிறது மறந்து போச்சு. கர்த்தர் சொல்றாரு, ஏன் நம்பிக்கை நடக்கல? வாக்குத்தத்தத்தின் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் வசனித்திருந்தும் நிறைவேற்றாத தேவன் அல்ல. அது தாமதிக்கிறதே என்று எண்ணி விட்டுவிடாதே, தாமதித்தாலும் காத்திரு. ஏனென்றால் வார்த்தையில் வல்லமை உள்ளவர், நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் ஒன்று சொல்லுவேன், கிறிஸ்துவங்களை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள் எது வாழ வைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென் சொல்லுங்களே. நம்ம வாழ்ற உலகம் பொல்லாத உலகம். சொந்தம், ரத்தம், பந்தம், தெரு, பட்டணம், சபை உள்ள மனிதர்கள் எல்லாம் முகத்துக்கு ஒன்று பேசுவார்கள். முகம் தாண்டி போனா உருப்படுவாடா, நல்லா இருப்பானா, விளங்காத தேவலாம் அப்படின்னு சொல்லி தீயான வார்த்தையை சொல்லுவாங்க. நான் ஒன்று மட்டும் நான் சொல்றேன், நம்ம அப்பா ரொம்ப நல்லவர். அவர் உங்களுக்கு நல்லதை சொல்லி இருக்கிறார், உங்க பிள்ளைக்கு நல்லதை சொல்லி இருக்கிறார். உங்க தலைமுறைக்கு, உங்க சந்ததிக்கு கர்த்தர் எவைகளை எல்லாம் பொன்னை போன்ற வாக்காக கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்கும் வரை உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த வார்த்தை வேதத்துல யாருக்கு எப்பொழுது எந்த சூழ்நிலையில கொடுக்கப்பட்டு தெரியுமா? யாக்கோபு அண்ணன் இருக்காங்க. யாக்கோபு எத்தன் கூழுக்காக அண்ணன் கிட்ட சொத்தை எழுதி வாங்கி கடைசியில அம்மா ஐடியாவோட அண்ணன் போல ஒரு வேடம் அணிந்து அம்மா சமைச்சு கொடுத்தத ஏசா போல மாறுவேடம் அணிந்து அப்பா கிட்ட திருட்டுத்தனமா ஆசீர்வாதத்தை வாங்கி, நீங்க இருக்கிறாரடா, அண்ணன் வந்தாலும் போட்டு தள்ளிவோம், ஓடிடு என் தம்பி வீட்டுக்கு மாமன் லாபான் தேசத்துக்கு தாய் அனுப்பி வைக்கிறார். போகிற பாதைக்கு இப்போ உங்க பிள்ளை நல்ல கவனிக்கணும். ஹாஸ்டல் போது வேலைக்கு போகுது, நீங்க சும்மா இருக்கீங்களா? போன் அடிச்சு மக்களே பஸ்ல ஏறிச்சியா, வண்டி வந்துச்சா, சீட்ல உட்கார்ந்திருக்கியா, கம்ஃபர்டபிளா உட்கார்ந்துச்சியா, கேட்போம். சாப்பிட்டியா, இப்போ பஸ் இருக்கு, இறங்கியா, போய் சேர்ந்து உனக்கு போன் பண்ண சொன்னீங்க. எனக்கு பெத்த மனம் பித்தா. ஒரு ஆமை சொல்லுங்க, பெத்த மனம் பித்துனா தாயும் மேலான அன்பு கொண்டவர், அவர் மனம் அதை விட பித்து. நீங்க அதெல்லாம் கூட பேசுற ஆமை சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க என் பிள்ளையை குறிச்சு கவலைப்பட நான் இருக்கேன், என் புருஷனை குறிச்சு கவலைப்பட நான் இருக்கேன்.
என் சந்ததியை குறிச்சு கவலைப்பட நான் இருக்கேன், என்ன குறிச்சு கவலைப்பட ஒரு துன்பமே இல்லையே. அப்பா ஏசாம உங்க கூட பேசுறேன். ஆமென் சொல்லுங்க. யாக்கோபு நிச்சயமா பிடிச்சிருக்க மாட்டாரு, அவருக்கு மனமே இல்லை. ஆனா போகிற பாதை கரடுமுரடான பாதை, மலைப்பாதை, காட்டுப்பாதை, கள்ளர்கள் நடமாடும் பாதை, ஸ்ட்ரீட் லைட் இல்ல, டார்ச் லைட் இல்ல, போன் இல்ல, ஒண்ணுமே இல்லை. அவருக்கு கவலை, இவ்வளவு நாளும் துணி துவைக்க அம்மா இருந்தார், நான் தப்பு பண்ணி தோன்ற மறைக்க அம்மா இருந்தார், யாமாடி அண்ணன் இருந்தான், பிழைச்சுக்கிட்டேன். இப்ப புதிய தேசத்துல என்ன வேலை பார்த்தேன், அங்க என் காலம் எப்படி இருக்கும், எப்படி செல்லுபடியாகும்? ஒரு கேள்வி. மகளே, நீங்க நிறைய பேர் உங்களை குறிச்சு கவலைப்படுறத பார்க்கிறோம், பிள்ளைகளுக்காக ரொம்ப கவலைப்படுறது. என் காலத்துல தாண்டிட்டாங்க, என் காலத்துல என் விதியை உட்கார்ந்து நான் வாழ்ந்துட்டேன், ஆனா என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அங்கலாய்க்கிறார், புலம்புகிறார். அந்த யாக்கோபின் தாயும் அப்படித்தான். ஐயோ, இவ்வளவு காலம் நன்மை தீமை செய்ய அவரோடு நான் இருந்தேன், இப்பொழுது அவருக்கு யார் இருக்கிறாங்க? ஐயோ, என் பிள்ளை இந்த நடுராத்திரியில எங்க போய்கிட்டு இருப்பான், ஐயோ என்ன பண்ணுவான் என்று அவள் புலம்பின புலம்பலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அந்த இடத்துல தரிசனமாகி சொன்ன வாக்கு அதுதான் ஏகத்தே வானத்தின் வாசல். இன்று கர்த்தர் சொல்றார், இந்த சபை வானத்தின் வாசல். ஏழு வெற்றி கலக்கத்தோட, திகைப்போட, புலம்பலோட, வேதனையோட, கேள்விக்குறியோடு என் வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்க போகுது, என் பிள்ளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த குழப்பம் எப்படி தீரப் போகிறது என்று கவலைப்படுகிற தேவ பிள்ளையை பயப்படாது, பயப்படாது. அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் வரை உங்கள் கைவிடாது. நல்ல கவனிக்கணும், எல்லாருக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட மாட்டாரு, எல்லாருக்கும் ஊழியக்காரர்கள் கொடுத்துட மாட்டாரு, எல்லாருக்கும் ஒரு தீர்க்கதரிசியை தந்துட மாட்டாரு. உலகத்துல கோடி பேர், லட்சம் பேர் இருந்து உனக்கு செபிக்க, ஆமை உனக்கு தீர்க்கதரிசனம் உரைக்க, உங்களோட பேச ஒரு சபையை, ஒரு போதகரை, ஒரு வேதத்தை கற்று கொடுத்திருந்தா நான் சொல்லுவேன், நீங்க தான் கொடுத்து வச்ச பாக்கியவன், பாக்கியவாட்டி. கொஞ்சம் கைகளை தட்டுங்கள். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த மாட்டு தத்துவத்துக்கு மேல யாருமே அக்கறை இல்லை. அப்பா எழுதி வச்சு சொத்து பத்திரம், உயிர் பத்திரம், அதுக்கு கூட வீட்டுக்குள்ள மதிப்பு இருக்கு. அது எங்க இருக்கு? லாக்கர்ல இருக்கு, ஒழிச்சு வச்சிருக்கோம். அப்பப்ப பாக்குறோம், பேர் இருக்கா, அடிச்சா என் அப்பா ஒழுங்கா எனக்கு தான் சேர்த்துட்டாரா, வேற இடம் உள்ள சேர்த்துட்டாரா, வக்கீல கூடு அப்படின்னு சொல்லுங்க. அது மண்ணுக்கு மேல, விண்ணுக்கு கீழே, பூமி அசைச்சுன்னா பாதாளத்துக்கு போகும். ஆனா கர்த்தர் தருகிற வாக்கு பெரிய சொத்து பத்திரம் உங்க கையில. ஆமென் சொல்லுங்க. இந்த வேதம் குறைவற்றதுங்க, மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த பைபிள்ல இருந்து ஐயா, அம்மா, சகோதரி, உங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தை பேசி இருப்பாரையானால் நீங்கள் தான் கொடுத்து வைக்கிறவர்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம அப்பா ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரரா இருக்கலாம், ஒரு சொத்தோ ரெண்டு சொத்துக்கோ சொந்தக்காரரா இருக்கலாம். நம்ம பரம அப்பா அந்த சராசரத்துக்கே சொந்தக்காரர். அவர் எழுதின வாக்கு ஒன்று வைத்து போவார். அல்லேலூயா. எனக்கு யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்ன, கலங்காம போ, நான் உங்களை திரும்ப கொண்டு வருவேன், பத்திரப்படுத்துவேன், பயப்படாத. போகிற ஊர்லையும் சரி, இந்த பிரயாணத்திலையும் உனக்கு நாசம் மோசம் வராதுங்க. இன்று இந்த உபவாச கூட்டத்தில் ஆவியானவர் உங்களோடு தெளிவாய் பேசுகிறார். நீங்க பயப்படுற, வேதனைப்படுத்துகிற, துன்பப்பட்டுருவோமோ, தோத்து போயிடுவோமோ, வாழ்வோமா, வாழ மாட்டோமா, பிள்ளை வாழ்ந்துருவாடா, கடை சேர்ந்துருவானா, தப்பி பிழைப்பானா என்று கலங்குகிற தேவ பிள்ளையே பயப்படாதே. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், பத்திரப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, கைவிட்டுட்டாரோ, என்ன மறந்துட்டாரோ சிலர் நினைக்கலாம். இல்ல இல்ல, எப்படி மறப்பார், எப்படி கைவிடுவார், எப்படி ஒப்புக் கொடுப்பார். அப்போ உபத்திரவம் வருது, பாடு வருது, பயப்படாத. உபத்திரவப்பட்டா ஒண்ணு நினைக்கணும், ஆண்டவரை தேடி பாடுபட்டா ஒண்ணு நினைக்கணும். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். வேதம் சொல்லுது, இந்த பூமியில சந்தோஷமா இருக்கிற நீ பாக்கியவான் சொல்லுது, துயரப்படுகிற நீ பாக்கியவான், துக்கப்படுகிற நீ பாக்கியவான்.
எல்லாராலையும் நீ பகைக்கப்பட்டார், உன் சொந்த வீட்டார் உனக்கு எதிராளிகள் இருந்தார், உனக்கு அறிமுகமானவர்கள் கூட உன்னை அருவருப்பாக எண்ணினால் நீதான் பாக்கியவான். பாக்கியத்தை கர்த்தர் உங்க சமீபமா இருக்கிறார். அன்றைக்கு யாக்கோபு எத்தன் ஏமாற்றுக்காரன் ஆண்டவரை விட்டாரு இல்லைங்க. மேல ஒரு அழைப்பு இருந்துச்சு. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க மேல ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கு, ஒரு அழைப்பு இருக்கு, உங்க சந்ததியில ஒரு தேவ திட்டம் இருக்கு. நீங்க நிச்சயமா உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் சமாதானத்தை பார்க்கும் வரை ஓய்ந்து போக முடியாது, முறியடிக்கப்பட முடியாது. காரணம் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் வேதத்துல யார் யாருக்கு என்ன சொன்னார், அது எப்படி அவங்க வாழ்க்கையில் நிறைவேறிச்சு, நிறைவேறுவதற்கு அவங்க கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்த கேரக்டர் என்ன, உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? வேதம் சொல்லுது, குடும்பக்கார மாதிரி சொன்னதெல்லாம் நடக்கணும்னு போயிட்டா கேட்க நல்லா இருக்கும், ஆனா நடக்காது. நீங்க செய்ய வேண்டியதை செய்ய. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்பவுமே நோகாம நொங்க எடுக்க விட மாட்டார். ஆமென். ஆனா பெருசா அப்படின்னா லகுவானது. முதல் தலைப்பு, முதல் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட மனிதன். ஆதியாகமம் எல்லாம் பயன்படுது, இதெல்லாம் புல்லுமைய போறோம் அப்படின்னு சொல்லுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்த பிறகு நான் சொன்ன பிறகு வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:2. பாவம் நிறைய பேர் தேடுறாங்க, தெரியல, தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். 12:2 இப்ப படிக்கிறாங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. முதல்ல ஆண்டவர் பேசுறது ஆபிரகாமோட பேசுறாரு. எப்ப பேசுறாரு? ஒருவனா இருக்கும்போது. எங்க பிரதர் ஒருவனா இருந்தாரு, பொண்டாட்டி கூட இருந்தால அவங்க இருவரும் ஒருவர் ஒரே மாசம் தானே. ஆனா அவங்களுக்கு உள்ள புத்தியெல்லாம் இல்ல. எத்தனை வயசு? 75 வயசு. தனியா இருக்கும்போது எல்லாரும் குடும்பத்திலையும் மகன் மகா பேரப்பிள்ளை கொஞ்சி புலாவிற்கு நேர்ந்த ஆபிரகாமுக்கு மட்டும் அந்த புத்திர பாக்கியம் இல்லை. ஆனா ஆண்டவர் அழைக்கிறார். எப்போ? தோல்வியான பிறகு, முடிஞ்சு போன பிறகு, அவர் முயற்சி இனி வாய்ப்பு இல்லை என்ற சூழ்நிலை ஆண்டவர் அழைச்சி குழந்தையை கொடுக்கிற வாக்கு கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ, யாருடைய தேவன் இருக்கோ நேரடியாக கொண்டு வந்து ஆசீர்வாதம் தர மாட்டாரு. உங்களோட பேச வருவார், ஒரு உடன்படிக்கை பண்ணுவார், ஒரு வாக்கு கொடுப்பார். அவர்களுக்கு கொடுத்த அவர் எல்லாமே நீ ஆசீர்வாதமா இருப்பாப்பா, நீ பெருமைப்படுவ, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா அப்ப ஆசீர்வாதம் என்ன? ஒட்டகமா? நம்ம கார் மாதிரி ஏதாவது ஒட்டகம், குதிரை, கழுதை எல்லாம். ஆனா பழைய பாட்டு காலத்துல ஆசீர்வாதம், நமக்கு புதிய பாட்டு காலத்துல பிளெஸிங் என்ன? அரசாங்க வேலை, வெளிநாட்டில் இருந்தால் பெரிய மாடி வீடு, நல்ல கார், நிறைய நகை போட்டுட்டு வந்தா எப்பா போகும்போது கஷ்டப்பட்டு போனாங்க, இப்ப நல்லா நிறைய நகை போட்டு நல்லா இருக்கா அப்படின்னு எப்படி பேங்க் பேலன்ஸ், பொன் பொருள் வெள்ளி வேலை வீட்டை வைத்து நம்ம உயர்ந்த குடும்பம் சொல்லுவோமோ, பழைய பாட்டு காலத்துல ஆசீர்வாதம் என்னன்னா ஒரு பெற்றோர் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்களோ அந்த எண்ணிக்கை வச்சுதான் ஆண்டவரால் ஆசீர்வாதம். ஆமா, ஆனா அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. பிள்ளைகளை பெற்ற பெருமை இல்லை, பிள்ளைகளை பெருக்கிற பெருமை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, பெரிய ஜாதியாக்க போறேன், ஒன்றிலிருந்து வம்சங்கள் பிறக்க போகுதுங்கிறது இன்டைரக்டா சொல்றேன். ஆனா வயசு 75 ஆபரகம் கிழவனாக மாறிவிட்டால் குழந்தையை பெற்றெடுக்கும் பலனுக்கு இல்லை. சாராளின் கர்ப்பப்பை செத்து போனது, அதற்குள் ஒரு குழந்தை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்பர் 1 தலைப்பு உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், ஆபிரகாம் குழந்தையை உலக பிரகாரமாக பெற்றெடுக்க பலனை இழந்தாலும் விசுவாசத்தில் பலன் இழந்தது. நம்பர் 1 விசுவாசம். ஆண்டவர் சொன்னதெல்லாம்
வரும்? நீங்க விசுவாசிதான். ஆனா உங்க விசுவாசத்தோட குறை, விசுவாசத்தோட குறை தேட விசுவாசம் பயமே இல்லைன்னு சொல்லுங்க. பதற்றமே இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். சிலருக்கு விசுவாசனாலே என்னன்னு தெரியல. விசுவாசம் என்னன்னு தெரியுமா? ஒரு அரசாங்கம் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கும். அந்த இன்டர்வியூல ரெக்கமெண்ட் ஆளை பிடிச்சி உள்ள போய் பேப்பரை நோக்கி அப்ளை பண்ணிட்டு பாஸ்டர் வந்து பாஸ்டர் ஜோனிக்குங்க அரசாங்க வேலை கிடைக்குமா? இருக்கு. கிடைச்சா நான் என்ன செய்றேன்? சாட்சி சொல்றேன். முதல் மாச சம்பளத்தை வச்சிருந்தேன். இது விசுவாசம். இது விசுவாசம் கிடையாது. கண்ணால பார்க்காத இது நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைங்கிற சூழ்நிலையில நான் நல்லாதானே இருப்பேன் சொல்ல முடியுமா? எங்க வீட்டுல வருமானமே இல்லை, வேலையே இல்லை, குடும்பம் முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை, சோர்சஸே இல்லை, சொத்துக்களே இல்லை, வாய்ப்பே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க இது என் தலை மேல விழுந்த விதி சாகர வர, இது என் சாக்கால வர என்ன தொடர தருதம் அப்படின்னு பிக்ஸ் பண்றீங்க. ஆனா இது அந்த இடத்துல விசுவாசம் இல்ல இல்ல இது என் வாழ்க்கை இல்ல, நிச்சயமா ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய நன்மை ஹல்லேலூயா. எதை நீங்க பார்க்கலையோ பார்க்க முடியலையோ எது கிடைக்காதோ அதை ஆண்டவர் தருவார். விசுவாசிக்கும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். நம்ம பாடுனா ஜெபிச்சா உபவாசித்தா முழங்கால் நின்னா ஆண்டவருக்கு பிரியம் நினைக்கிறோம். வேதம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்பது கூடாத காரியம். அல்லேலூயா. இல்ல நீ நான் சொல்றேன், உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தீர்க்கதரிசி இருக்காங்க. எப்படியோ யாரும் வீட்டுக்கு வருவாங்க, ஜெபிப்பாங்க, நீங்க போவீங்க. போதகர் இருக்கிறாங்க, கம்யூனியன் இருக்கு, பிரசங்க. அண்ணாளுக்கு என்ன இருந்துச்சு? நல்ல கவனம். அண்ணாளுக்கு என்ன இருந்துச்சு? அண்ணாள் வாழ்க்கையில துன்பம் நீங்கிறது. ஆலயத்துக்குள்ள ஆராதனை நடக்கல, கீபோர்டு வச்சு துதி ஆராதனை பண்ணல, அந்நிய பாஷை பேசல, அங்க தீர்க்கதரிசி இல்ல, அங்க ஒரு சத்தத்தை அண்ணாள் கேட்கல. ஆனா அண்ணாள் போனாள், இருதயத்தை திறந்தாள், ஊற்றினாள், ஜெபித்தாள். அவர் ஜெபத்தை பார்த்து அவர் வெளியே நினைக்கிறாரு, குடிச்சிட்டு வந்து பிதச்சிட்டு கிடக்கா போல அப்படி. ஆனா வீட்டுக்குள்ள போய் அண்ணாள் துக்க முகமாய் இருக்க இல்லை. எப்படிங்க? அந்த கஷ்டம் இல்ல, தரத்துக்கு சொல்லல, என்ன பூசி ஜெபிக்கல, யாரும் தீர்க்கதரிசி சொல்லல, வாக்குத்த தட்ட கொடுத்து உனக்கு பிள்ளை பிறக்கணும்னு சொல்லல. அவங்க யாரும் பேசல, அவன் மட்டும்தான் பேசுறாங்க. அவள் முதலாவது பஞ்சத்தை நம்பினாள். நீங்க நம்புறீங்களா? எங்க நம்புறீங்க? நாமே சொல்லுங்க. நம்பினா எங்கேயோ இருப்பீங்க. விசுவாசம் ரொம்ப வேணும். ஒரு குட்டி ஜபத்தை இயேசுவுக்கு செஞ்சிருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, இந்த ஜபத்தை அப்பா கேட்டுட்டாரு. ஆமென் சொல்லுங்க. நம்ம இஞ்சி தின்ன அப்படிதான் இருக்கும் சபையில. ஒரு ஆளுங்க சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன், இஞ்சி தின்ன மாதிரி தான். வீட்டுக்கு போங்க, அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து பேசும்படியே நடமாடும். சிலது பரவாயில்ல, ஹார்ட் அட்டாக் பரவாயில்ல, சிலது மனதில காப்பகத்தில் நடமாடும்படியே நடமாடும். எதை எங்க வச்சேன்னு தெரியாது. உப்பை போட்டனா போடல. ஒரு ஆளுங்க சொல்லுங்க, அதை எங்க சோதிப்போம்? மனதை சாப்பிட்டு பார்த்துட்டு திட்டுனா உப்பு போடல. பாருங்க, ஞாபகம் வருது. ஏன் எவ்வளவோ ஆராதனை போறோம், எவ்வளவோ ஜெபம் பண்றோம், ஏன் விசுவாசம் இல்ல? விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியாரே, எதுவரைக்கும் இப்படி இருப்பீங்க? கர்த்தரை நம்புங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நன்மை செய்வார். உங்களை நீங்க நம்புங்க. நிறைய போதகர்களுடைய பிரசங்கத்தை யூடியூப்ல பரவாயில்ல, நீங்க கேட்க மாட்டீங்க. விசுவாசம் கேளுங்க, தப்பு இல்லை. 24 மணி நேரம் கேட்க. ஆமென். நான் சொல்றேன், நீங்க பிரசங்கியாக மாறணும். கிச்சன் ஹல்லேலூயா. அது முடிவது மாறப்படியும் பைத்தியம் நினைக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், பைத்தியம் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். தாவீதுக்கு மரணத்துல ஆலயம் இல்லை. தாவீது அவன் பிரீச் பண்றான். யாரை பார்த்து? உள்ள இருக்கிற ஆத்மா, என் ஆத்மாவே, என் ஆத்மாவே நீ எனக்கா பிறகு. என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவேன் பேசி இருக்காரு. அந்த வார்த்தை எனக்கானது, என் பிள்ளைக்கானது, என் வீட்டுக்கானது.
கொண்டு செபித்தார், விடுதலை தந்தார். அல்லேலூயா. ரொம்ப விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். இன்னைக்கு பாருங்க, ஒரு காலத்தில் உள்ள தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் ஒரு சின்ன பொண்ணு வந்தாலும் என்ன செய்வாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு வந்து அந்த 7 மணி சர்வீஸ்ல அந்த குத்து விளக்கு என்ன பின்னாடி இருக்கும், அதை எடுத்து பூசி ஒன்றும் செய்யாது, போமாக ஒன்றும் செய்யாது. இன்னைக்கெல்லாம் ஏதாவது வந்தா உடனே கூகுள்ல போட்டு பார்க்குறோம். ஐயோ சின்னதா ஒரு பரு மாதிரி வருது, அது எடுத்தோன்னு சொல்ல கேன்சருக்கு அறிவுரை மாட்டவங்க போய் அது உட்காந்துடும். வேதத்தை திறந்தா சொல்லும், நீ சாவாமல் பிழைத்திருப்பாய். எத்தனை வார்த்தைகள் அது மேல நம்பிக்கை இருக்காது. டாக்டர் சொல்லிட்டார். ஆமா, நான் சொல்றேன், இந்த வியாதி அவங்களுக்கு வந்து உயிரோடு இல்லையே, இந்த பிரச்சனை அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க குடும்பம் எழுப்பலையே, அப்ப நாங்களும் அப்படிதான் இருக்க எழும்ப மாட்டோம்ல. மகளே, உன் பக்கத்துல 1000 பேர் விழலாம், 10000 பேருக்கு எதுவும் நடக்கலாம், ஒண்ணு சேதப்படுத்தாது. மற்றவர்களை பார்த்து கம்பேர் பண்ணி உங்க வாழ்க்கையை முடிவெடுக்காதீங்க. மற்றவர்களுக்கு எது சம்பவித்தாலும் தேவனுடைய பிள்ளைக்கு எல்லாம் நேர்த்தியாகவே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. குப்பையிலிருந்து கத்து போயிருக்கோம். ஜெபம் ரொம்ப வல்லமையானது. நீங்க ஜெபிக்கும் போது பார்த்தே வந்து போயிட்டு அவ்வளவு உற்சாகமா ஜெபிச்சீங்க பாருங்க. ஒரு அலுமையை சொல்லுங்க, ஃபயரே இல்லை, காட்டு தீ போல ஒரு ஜெபம் தவ 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 இருக்கும். ஜெபம் ஒவ்வொன்றும் வல்லமை உண்டு. நான் 4 ஆண்டுகள் உபத்திரவத்தின் காலத்தில் இருந்தேன். வேலை இல்லை, வெட்டி இல்லை, தொழிலை இழந்தேன், அன்பு ஐக்கியம் எதுவும் இல்லை. 2010 இருந்து 15 வரை நான் அப்படி இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு ஜெப வீடு இருந்தது. என் பாட்டி வயது சென்றார்கள். 2013 மரித்தார்கள். ஊழியம் போனது. 2 ஆண்டுகள் ஊழியமே நடக்கவில்லை. பாழடைந்து போனது, இருளடைந்தது. அது பாட்டு சொத்தம், அதில் ஊழியம் செய்ய யாரும் எழுப்பவில்லை. ஆனா நான் அங்கதான் கூட்டங்களுக்கு போவேன். எதுக்குன்னா நான் நல்லா இருக்கேன். அப்ப நான் என்ன செய்வேன்னா, மாலை நேரத்துல வாக்கிங் போவேன். வீட்டுக்கு முன்னாடி நடக்கும்போது அந்த ஜெப வீட்டுல போய், அப்பா இது ஊழியம் நடந்த இடம்ப்பா, எத்தனை மகா இருக்கிறாங்க, பாட்டிக்கு மகன் இருக்கிறாங்க, அப்ப நீங்க எழுப்பி ஊழியத்தை கொண்டு வாங்க. எழுப்புதல் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க, மோகனனை சொல்றாங்க, அவங்க கூடார எழுப்புது, இந்த கூடார எழுப்பாதாப்பா. சின்ன ஜபம் பண்ண தெரியல, அந்நிய பாஷை இல்ல, அபிஷேகம் இல்ல, ரட்சிப்பின் அனுபவம் இல்ல, ஒழுங்கா பைபிள் படிக்க தெரியாது, கர்த்தரின் ஊழியத்துக்கு அடைக்கல. ஆனா நான் நடமாடி ஜெபிக்கும் போது 2 நிமிஷம் தான் ஜோமனமே வீட்டுக்குள்ள, அந்த ஜெப வீட்டுக்குள்ள இன்று அங்கு தினமும் ஜெபம் நடக்கிறது. நான் ஊழியக்காரன் வரவே எனக்கு தெரியாது, நான் ஊழியத்துக்கு வரவே இல்லை. கர்த்தர் நேரடியாக அழைத்து வந்தேன். நான் சொல்றேன், உங்க வீட்டுல நடமாடி ஜோமனு. என் வீடு சாபமா இருக்கு, பாவமா இருக்கு, மந்திரமா இருக்கு. என் வீட்டுல டிவி பெட்டியில எப்பவும் படம் ஓடுது. என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா போனை தூக்குறாங்க, அந்த போனை நீ கையில எடு. ஏசப்பா அந்த போன்ல என் பையன் அடிமைப்படக்கூடாது, இந்த டிவி இங்க இருக்கட்டு. ஆனா அந்த டிவிய சினிமா படம் பார்க்கறவங்க மாறணும். அந்த ஒரு வீட்டுக்குள்ள நடமாடு. கெட்ட சொப்பனம் வருதா, படுக்கை அறையில நடமாடு. அப்பா இரவின் பயங்கரம், ஆமே பறந்து வரும் அம்பு, திகில் எதுவுமே கூடாரத்தை பற்றி பிடிக்க கூடாது. வாலிப மகன் தூங்குகிறானா, திறக்க மாட்டேன். இயேசுப்பா இவனுக்காக சிந்த ரத்தத்தை நான் இயேசுவின் நாமத்தில் எடுத்து மேல தெளிக்கிறேன். அப்ப அந்த ரத்தம் இவன் மேல கிரியை செய்யட்டும், என் கணவன் மேல கிரியை செய்யட்டும், என் பிள்ளைய மாத்தட்டும், என் வாழ்க்கையை மாத்தட்டும் சொல்லி துடிச்சு பாருங்க. தெருவில் கொஞ்சம் வாக்கிங் போங்க. உங்க தெருவில் நடக்கும்போது மனசுக்குள்ள, ஆண்டவரே நான் கால் மிதிக்கும் இந்த தெரு, இந்த பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபித்துப்பா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய 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 காரியத்தை செய்வார். நான் விளையாட்டாக ஜெபிச்சேன். நான் ஜெபிக்கிறவங்களுக்கு பெரிய பரிசுத்தம் வாங்கினேன். ஐயா சொன்னாங்க, வசனத்தை நான் போதிச்சு நடத்துறேன். உண்மையிலே நான் விட்டா ஞானி அல்ல. பைபிள் கல்லூரிக்கும் போகல, யார் ஊழியத்துக்கும் நான் உடன் ஊழியனாக இருந்தும் பயிற்றுவிக்கலாம். நான் ஒண்ணு, என் விசுவாசம் என்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கணும். 4 வருஷம் 5 வருஷம் ஊர்ல உபத்திரவப்படும் போது யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. நண்பர்கள் கிடையாது. என் பெற்றோராக இருக்கட்டும், எல்லாருமே என்னை ஒதுக்கிட்டாங்க. அப்போ நான் ஒரு அத்தை வீட்டுக்கு போவேன். அவங்க சொல்லுவாங்க, என் பையன் இப்போ வருவான், நீ போயிட்டு உன்னை கண்டா என்ன செய்வான், திட்டுவான், வேலை வீட்டுக்கு போவோம், உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. நான் அந்த படியை விட்டு இறங்கும்போது அழுதுச்சு இறங்கல, துக்கப்பட்டு இறங்கல, ஒரு வார்த்தை சொல்லிச்சு இறங்க. அந்த ஒரு நாள் நான் நல்லா இருப்பேன், நல்லா தான் இருப்பேன். அன்னைக்கு என்ன பார்க்க நீங்களும் பிள்ளைகள் தான் வருவீங்க, கைவிடுக்காரத்தை
அப்படின்னு சொல்லிட்டு படிய முடியாது. நான் ஆரம்பத்துல சொல்லல, ஏன் சொன்னேன்னு தெரியாது, ஆனா சொன்னேன். ஆனா இன்னைக்கு உண்மைதான், அவங்க தான் அந்த தேடி வராங்க. ஒரு அலுவலியை சொல்லுங்களேன், நீ விசுவாசி மகளே, மகளே, அந்த பேய் ஓடும், நீ விசுவாசி, இந்த நோய் மறையும், நீ விசுவாசி, உன் வாழ்க்கை மாறும், உன் பிள்ளை மாறும். அந்த அதிகாரத்தை ஒரு நாவல கொடுத்திருக்காரு, அதை பயன்படுத்து. வார்த்தையை கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க, விசுவாசத்துக்கு பயன்படுத்துங்க. ஆமே, என் மகன் நல்லா இருப்பான், நல்லா தான் இருப்பான். கெட்டு போக ஆண்டவர் யாரையும் அனுப்பலங்க. கெட்டு போனதையும் இழந்து போனதையும் ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். உங்க வீட்டுக்குள்ளே கெட்டு போன காரியம், கெட்டு போன உறுப்பு, கெட்டு போன உறவு, கெட்டு போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் மறுபடியும் சீரமைப்பார். ஹalleluya, ஹalleluya. ஏனென்றால் என் கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் மாத்திரமே. நல்ல ஒரு தகப்பனை ஆராதிப்போம், அப்ப நம்ம நாசமாவா போவோம், நல்லா தான் இருப்போம். நம்ம நல்லா இருந்தா நம்ம பிள்ளைகளும் நல்லா தான் இருப்பாங்க, கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பாங்க, கர்த்தரால நடத்தப்படுவாங்க. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, பதட்டப்படாத, பயப்படாத. நான் இன்னொரு சொல்றேன், நீங்க ஒண்ணு விசுவாசிக்கும் போது சாத்தான் பயங்காட்டுவான். நம்ம நல்ல செல்ல வந்து எதுக்கு போட்டுக்கிட்டா நீ அனல் போனோமா, வயலுக்கு போனோமா, பாமால படிச்சோமா, கீர்த்தனை படிச்சோமா, காணிக்கை போட்டோமா, ஆசீர்வாதம் வாங்கணுமா, வந்தோமா இருந்தா அவன் நம்மளை விட்டுற போறான். ஒரு அக்கா சொன்னாங்க, பைபிளை படிக்க மாட்டாங்க. நான் பயந்துட்டேன். பைபிள் ஏன் படிக்க மாட்டேங்குன்னு கேட்டேன். படிச்சா வீட்டுக்குள்ள நீங்க நினைக்கலாம் சண்டை. ஆமே, சண்டை தாக்க மாட்டோம் வச்சுட்டா பிசாசு எதுவும் பயனாடுவான், போயிடுவோம். நான் சொல்றேன், நீங்க பைபிளை தூக்கி பிரச்சனை வந்தா நீங்க நினைக்கணும் அதுல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதனால அவங்கள பயன்படுத்துறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விசுவாசிச்சாங்க. ஆனா அவங்க விசுவாசத்தை வழிவிலக்க ராஜா 7 மடங்கு அக்கினியை ஏத்தினாரு. மகளே, 7 மடங்கு உபத்திரவம் வந்தாலும், 7 மடங்கு பாடு வந்தாலும், 7 மடங்கு தோல்வி வந்தாலும், 7 மடங்கு நீ நினைச்சதற்கு மாறான தோல்வியான காரியம் வந்தாலும் நீ பதற்றப்படாத, பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, தேவ பிள்ளையே நீ தைரியமாறு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை உனக்கு செய்வார். ஹalleluya. நீதிமான் எப்படி இருப்பானா? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருப்பான். ஹalleluya. நம்ம நிலைமையை கண்டா நீங்களா அசிங்கம் தான், ஆனா விட்டு கொடுக்க கூடாது. எப்படி இருக்கணும்? சிங்கம் போல. நம்ம நீங்களாம் சிங்கமும் இல்லை, எலியும் இல்லை, பூனையும் இல்லை, பல்லி மாதிரி இருக்கு. ஒரு ஆமையை சொல்லுங்க. உருமணம் பிரச்சனை வரும்போது அந்நிய பாஷைகளை பேசணும். ஸ்தோத்திரம். ஏன் பிசாசு என் கணவனுக்குள்ள, என் பிள்ளைக்குள்ள உட்கார்ந்து ஆமே வீட்டுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருகிறோம். ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் என் காலுக்கு மிதிக்கிறேன் என்றால் சர்ப்பத்தை தேடை மிதிக்கும் எடுக்கும் அதிகாரத்தை பெற்ற பிள்ளை நீ. யார் நீதிமான்? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் நீதிமான். நீ நீதிமானாய் இருக்கும் பொழுது நீ உன்னை பாவி என்று எண்ணாதே. ஐயோ எனக்கு பலனில்லை என்று சொல்லாதே. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். அவர் உனக்கு பலனை தருவார். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பட்டயம் தந்திருக்கார். எங்க இருக்கு தெரியுமா? தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமென். பெரிய பட்டயம் தந்திருக்காரு. ஆனா ஊர்ல உள்ள ஒவ்வொன்றும் இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, பத்திரமா இருக்கு, உரைக்குள்ள இருக்கு. ஆனா நீங்க அதை எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்க மாட்டீங்க. 32 பல்லுக்குள்ள, 2 அண்ணாக்குள்ள, 2 உதட்டுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கிற இதான் பட்டயம். ஹalleluya. இதை வச்சு மாமியார் சண்டை, மருமகள் சண்டை, ஆமென், பக்கத்து வீட்டு சண்டை, எதிர் வீட்டு சண்டை, கோயில் சண்டை, எல்லா சண்டையும் போட்டு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல பலரை வெட்டி குத்தி கிழிச்சிட்டு வந்து நல்ல பிள்ளையா உண்மை ஆராதிப்பே அச்சுடைய காதல் ரத்த வருது வாயை பூட்டி இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. புருஷனை திட்டிச்சு, மனைவி திட்டிச்சு, திட்டுறது தப்பு இல்லை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. ஆண்டவர் சொல்லுகிற சாபம் வரக்கூடாது. மன்னிப்பு கேட்கணும், உப்பரவாகணும். ஒரு அழிவை சொல்லுங்க, சமாதானம். ஆண்டவர் நாமல பவர் இருக்கு. இயேசு என்னும் நாமத்தை சொல்லி பார், பிசாசு நடுங்கும், அலறும், ஓடும்.
கட்டுகள் முறியும். எவ்வளவு பெரிய பாவ கட்டுக்குள் உன் பிள்ளைகள் குடும்பம் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தால் அது என்ன ரக பாவ ஆவி என்பதை அறிந்து ஆராய்ந்து நீ ஜெபித்துப் பார். அது உடையும், நொறுங்கும், தகரும், அவிழ்ந்து போகும். அந்த கட்டுக்குள் கட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நமக்கு பெரிய சண்டை இருக்கு. சமாதானம் சண்டை யாரும் தான் போடக்கூடாது. மாம்சத்தோட சண்டை யாரும் இருக்கு. துரைத்தனத்தோடு, அதிகாரத்தோடு. ஒரு நல்ல பிள்ளைகளை, நல்ல கணவரைய, நல்ல பிள்ளைகளை உங்களை கெடுக்க இச்சம் வரும், காமம் வரும், ஆபாசம் வரும், நல்ல காதல் வரும், கள்ள காதல் வரும், போட்டி வரும், பொறாமை வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். இது பிசாசு. இதை உடனே கடிந்து கொண்டு கட்டி நிர்மூலமாக்கி இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தாரை விட்டு, வீட்டை விட்டு, எல்லையை விட்டு, படிப்பு விட்டு, வாழ்வை விட்டு ஓடி போ என்று சொல்லி ஜெபிச்சு பாருங்க. இருக்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசியே நீ பதறாதே. இரண்டாவது, விசுவாசத்துக்குள்ள இன்னொரு தலைப்பு இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. எபிரேயர் எடுக்கல, நானே படிக்கிறேன், எல்லாரும் எடுத்துருங்க. எபிரேயர் 10:23 சித்திரமா. எபிரேயர் 10:23. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23. அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவு இல்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவு இல்லாமல். உங்க வீட்டுல எல்லாம் வாக்குத்தத்தம் இருக்கா இல்லையா? சர்ச்சில் கொடுத்தது, எங்களுக்குள்ள தனியா போய் வச்சு கொடுக்கறதெல்லாம் இருக்கும். சில வீட்டுல என்ன செய்வாங்கன்னா ஒரே ஆணி 5 வாக்குத்தத்தம். நான் போகும்போது என் வாக்குத்தத்தம் இருக்கும். அப்புறம் எனக்கு பிறகு இன்னொரு ஊழியர் அவருடைய வாக்குத்தத்தம் இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் தப்பு இல்லை, ஓகே. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுறீங்களா? இன்னைக்கு காலையில் எழுந்து ஜெபம் பண்ணீங்களா? இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? உங்க சபை மூலமா, உங்க போதகர் மூலமா, உங்க தனிச்சபை மூலமா, உங்க ஊழியர் மூலமா இந்த வருஷம் என்ன வாக்கு கொடுத்தாரு? அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிற ஆண்டவரே, நீங்க இந்த மாசம் சொன்னீங்கல்ல, ஒண்ணு அதிசயத்தை காண பண்ணுவேன்னு, அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தத்தை நம்புறேன், அதன்படி எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிள்ளைக்கும் நடக்கணும்னு சொல்லணுமா? அப்படின்னா உங்களை நோக்கி வாக்குகளும் வார்த்தைகளும் தீர்க்கதரிசனம் வரும்போது அதுல நீங்க நிலைக்க கூடாதபடி தடுமாற பிசாசு. அதை எப்படி சொல்லித்தாங்க? 2011ஆம் ஆண்டு நான் 10வது வருஷம் இங்க கஷ்டத்தோட வந்து 11வது வருஷம் எங்க குடும்பத்துல ஒரு திருமண காரியம். அந்த தலைமை தாங்க ஒரு நல்ல ஊழியர் செய்கிற ஒரு பாட்டியம்மா ஒருத்தர் வந்திருந்தாங்க. நல்லா கவனிக்கணும். அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு எங்க குடும்பத்துக்காக ஜெபிச்சாங்க. இப்போ எங்க பாட்டி பலவீனம் ஆயிட்டாங்க. எங்க குடும்பத்தில் ஒரு 17 பேர் முழங்கால் போட்டு இருந்தோம். அந்த பாட்டியம்மா யாருன்னா சாமியாடியா இருந்து படிப்பறிவற்ற குறி சொல்லுகிற பாட்டி. அப்புறம் ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு முழு நேர ஊழியம் செய்கிற ஒரு ஆவிக்குரிய தாய். அப்பவே அவங்களுக்கு வயசு. அப்ப அவங்க ஒவ்வொருத்தருக்காக தலை தொட்டு ஜெபிக்கிறாங்க. அப்பதான் நான் தொழிலெல்லாம் இழந்து, வருமானம் இழந்து, நிறையற்ற ஒரு குறையற்றவனாய், குறை உள்ளவனாய் இருக்கு. ஏன் தலையில கை வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பேரா ஆண்டவர் எனக்கு உன்னை பற்றி சொல்றாரு. என்னன்னா, உனக்கு யோசேப்போட வஸ்திரத்தை கொடுப்பார். அங்க இருக்கிறது 2 பேண்ட் 2 ஷர்ட் எல்லாம் இடத்துக்கு வந்தாச்சு. சட்டை எடுத்து கூட ஆளு. ஆனா இவ்வளவு காலமும் நீ மூலதனம் முடக்கி தொழில் செய்தார். இனி அப்படி அல்ல, உனக்கு தான் வரும். அப்புறம் சொன்னாங்க, உனக்கு பஞ்ச காலத்துல ஆகாரமே ஜனங்களுக்கு கிடைக்காத காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ போஷிப்பாய். இவ்வளவு நாள் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் பேரை சொன்னாலும் தெரியும். இனி வரும் காலம் உன் பெயரை சொன்னால் உன் குடும்பத்தார் பெயர் தெரியும் அளவு இந்த பட்டணத்தில் உன் தலையை உயர்த்த போறார். எனக்கே நம்ப முடியல. நான் கொஞ்ச நாள் வழி என்ன நடக்குது. அந்த பாட்டி எழுப்பி வீட்டை விட்டு வெளியெல்லாம் போகல. என் பக்கத்தில் ஒரு அத்தை பையன் சொன்னா இதை நீ நம்புறியா? அதுவும் இந்த ஊர்ல உனக்கு ஃபுட்பால் தெரியாது, கிரிக்கெட் தெரியாது, படிப்புல தோல்வி,
தொழிலில் தோல்வி, கீபோர்ட் போட தெரியாது, பாட தெரியாது, உனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் விட்டா ஒண்ணும் இல்லை. எப்படி நீ பெருமை அடைய முடியும்? எப்படி நீ உயர்த்தப்பட முடியும்? அதுவும் உனக்கு நீ ஆகாரம் கொடுக்க முடியுமா எல்லாருக்கும் என்று என்ன செஞ்சாரு? அசைக்க வச்சுட்டார். அந்த வசனம் என்ன சொல்லுது? அசைவு இல்லாமல். ஒரு செய்தி கேட்கிறீங்க, வீட்டுக்கு போவீங்க, ஆப்போசிட்டா நடக்கும். வசனத்தை மறந்துடக்கூடாது, வார்த்தையை மறந்துடக்கூடாது, உறுதியா இருக்கணும். ஏன்னா யோபு அசைக்கத்தான் பிசாசு வந்தான். யோபு சொன்னா என்னிப்பார் உயிரோடு இருக்கிறார், என்ன கொல்ல மாட்டாலும் கர்த்தரை நம்புவேன் அப்படின்னு நம்பிக்கையா இருந்ததுனால வெட்டிப்பா பெற்றுக்கொண்டார். அம்மா ஐயா, நீங்க உங்க விசுவாசத்தை எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது. 10 மாசம் தூங்கலாம், 10 வருஷம் ஜெபிக்கலாம், மகன் கணவர் மாறாம இருக்கலாம். ஒண்ணு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் உன்னோடு இருக்கும் வரை ஆமென். நீ தோற்றவன் அல்ல, தோற்றவன் அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னோடு இருக்கும் வரை நீ எப்படி தோற்று போன பிள்ளை என்று எண்ணலாம். ஆனா நான் எண்ணிட்ட எனக்கு சத்தியம் தெரியாது, பைபிளே படிச்சதில்லை. ஆனா வருஷம் வந்து அவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. எனக்கு இப்போ ஒரு ஆள் மேல கோபம். யாருங்க? இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு நல்லா கேட்டீங்க, ஆமென், தூங்காம கேட்டீங்க, அல்லேலூயா. வீட்டுக்கு போனோடனே ஆப்போசிட்டா நடந்தா. ஆமா, பிரசங்கம் மட்டும்தான் பெருசா, ஒண்ணும் நடக்கல. எனக்கு அந்த பாட்டி மேல கோபம். இந்த வெள்ளச்சேலை கெட்ட அந்த பாட்டி கையில கிடைச்சிச்சு, உடவே கூடாது. ஆனா பாட்டி இருக்கிறது திருநெல்வேலி. அங்க 12 ரூபா பஸ் டிக்கெட் ஓட்டுட்டு போயிட்டு வர 12 ரூபா போட எனக்கு காசு கிடையாது. 2010 அப்ப என் நிலம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த நேரம் பார்த்து 2013 ஒரு ஆள் சிரிச்சு பக்கத்து வீட்டுல, டேய் எங்கேயாவது சோமனை கூட்டு போய் ஒரு நல்ல தீர்க்கிறது சீசன். நான் பார்த்தேன், ஒரு சுயநலமாக ஏமாத்திட்டேன். நான் என்ன நினைச்சேன், ஆள் மாட்டிக்கிடுச்சு. அப்ப எங்களை கூட்டு போவீங்களா? இல்லையும் சித்தியையும் ஓகே, 3 பேரும் போனோம். ஒரு வீட்டு மேல கூட்டம் நடத்துறாங்க. நான் என் கண்ணில் எங்க இருக்கு? வாசல் இருக்கு. என்ன பாட்டி மாமார் பாடுறாங்க, பாட்டியை காணும். பாட்டி எப்போ வரும்? பாட்டு முடிஞ்சிச்சு, ஆராதனை முடிஞ்சிச்சு, சாட்சி வேலை வந்துச்சு, எல்லாரும் எழுதுறாங்க. கிராமத்துல இருந்து ஜனங்கள் கூட்டமா வந்து பாட்டி இப்படி சொன்னாங்க, கத்தரை பிடிச்சிட்டாரு, பாட்டி இப்படி பேசுறாங்க, அப்படி நடந்துச்சு. 10 வருஷம் குழந்தை ஒரு நான் குழந்தை பிறந்தாங்க. குழந்தை பிறந்துச்சு, என் கணவர் வெளிநாட்டுக்கு போக விசா இல்லாம இருந்துச்சு, விசா கிடைக்காது. நாங்க பாட்டி சொன்னாங்க 1 மாசத்துல கிடைக்கும்னு. விசா கிடைச்சிட்டு வண்டியா பாட்டியை பற்றி சாட்சி ஓடுது. நான் உண்மை நினைச்சுக்கிட்டேன், பாட்டி என்னமோ உண்மையான பாட்டி தான். அங்க மாறிக்கிட்டேன். ஏதோ டங்கு ஸ்லிப்பாய், நாக்கு தழுவி, எனக்கு தான் தப்பா சொல்லிட்டாங்கன்னு அந்த இடத்துல முட்டு போட்டு மாட்டேன்னு சொன்னேன். ஆண்டவரே, நான் வந்துட்டேன். இப்ப நான் கேட்கறது, நான் இழந்து வந்தது 1.5 லட்சம் ரூபாய் வருமானம் மாசம். நான் இப்ப கேட்கறது அல்பமா தாழ்த்துறேன். ஒரு மாசம் 15,000 கிடைக்கிற மளிகை கிடையாது. தந்துட்டீங்கன்னா இங்க வந்து சாட்சி சொல்லுவேன், சாப்பாடு போடுவேன். ஒருத்தர் மணிக்கு நல்லா கவனிக்கணும். பாட்டி வராங்க, செய்தி முடியுது, தலை கொண்டு ஜோம் இருக்கேன். இப்ப நான் வாச போறேன். போன நம்ம வாய் சும்மா இருக்குமா? நான் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். இந்த வாய் இருப்பாரு, ஏ பாட்டி எனக்கு இப்படி ஜோம் பண்ணீங்க, ஒண்ணுமே நடக்கலையே பாட்டின்னு. அந்த பழைய எல்லாம் முருகமாயிரம் அப்படி போயிட்டு நீங்க அப்படி அடிக்க போயிடாரு. பாட்டி படிப்பறிவில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பள்ளிக்கூடத்துல திரும்பி இல்லை மேலே கை வச்சிருந்தாங்க. மேலே இப்படி பார்த்தாங்க. ஏற்க நான் அளவுலமா பஞ்சத்தில் அடிப்பட்டவன் மாதிரி போயிருக்கு. பார்த்துச்சு 3 வாட்டி இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், தம்பி வேறா நீ கோட்டு சூட்டு போட்டு டிப்பு டாப்பா என் முன்னாடி நிற்க, உன் முன்னாடி விமானம் வந்து நிற்கி, பல திரள் கூட்டம் வந்து நிற்குது, நீ ஏறி பறந்து போற. நான் கண்ணால பார்க்கிறேன், நம்பனேன். நம்ம நம்பாததுதான் பிரச்சனை. ஏன்னா நான் கேட்டது இல்லை, மளிகை கிடையாது. மளிகை கடைக்காரன் என்னைக்கு போட்டு சூட்டு போட்டு விமானத்தில் வர முடியும்? ஏன்னா அப்படியா அப்படின்னு நான் நினைச்சேன். இதுதான் விசுவாசம். ஆண்டவர் நினைத்தால் எளியவனை கோபுரத்துக்கு கொண்டு போக முடியும், கோபுர மேட்டில் இருக்கிற உணவனை புழுதிக்கு கொண்டு வர முடியும். அல்லேலூயா. காலம் மாறினார், கர்த்தர் தேடி வந்தார், அபிஷேகித்தார், கோட்டு சூட்டு போட்டு மேடையில் பிரசங்கிக்க ஆரம்பிச்சு. சாப்பாடு போடலைன்னு நினைச்சேன். அப்போ இதே போல ஒரு போதகர் சொன்னார், மகன் அவரோட அபிஷேகம் பண்ணப்பட்ட குமரி மாவட்டத்தில் போதகர் மகனை குறித்து ஆண்டவர் அவங்க பேசினார் அப்படின்னா 3 நாள் முடிச்சு அவர் நன்றி உரை சொல்லும்போது என்னன்னா, பஞ்ச காலத்துல யோசேப்பு மூலமா ஆகாரம் கொடுத்தது போல
சபைகளுக்குள்ள வசனங்கள், சத்தியங்கள் இல்லாத கட்டுக்கதைகள் பிரசங்கிக்கப்படுற இடத்துல ஜனங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிற ஒரு அபிஷேகத்தை மகன் மேல ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்பதான் எனக்கு அந்த தீர்க்க தரிசனத்தோட விளக்கம் தெரிஞ்சிச்சு. ஜனங்களின் ஆத்மாவை திருப்தியாக்கும் உணவை கொடுக்கிறவனாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விமானத்தில் தமிழ்நாட்டுக்குள் ஏறினேன், இந்தியாவுக்குள் ஏறினேன், வெளிநாட்டுக்கு ஏறினேன். அதுக்கு எந்த தகுதியும் இன்னைக்கு எனக்கு கிடையாது. ஆமென். என் பட்டமோ, என் படிப்போ, என் குடும்பமோ, என் திறமையோ ஒன்று இல்லை. நான் மண்ணான மனுஷன். ஆனால் ஒன்று, கர்த்தர் சொன்ன வாக்கு என் வாழ்வில் நிறைவேறின மகள். உனக்கு தகுதி இல்லாம இருக்கலாம், திறமை இல்லாம இருக்கலாம், பாக்கியமற்று இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், ஆகாத கல்லா இருக்கலாம். ஒன்று, சொன்னவர் உன்னோடு இருக்கும் வரை நீ ஓயாதே. உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. நீ பட்ட அவமானத்துக்கு வேலை உண்டு. நீ உடஞ்சி நொறுங்கி செதஞ்சி இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு செத்தா நலமா இருக்குமே. பல நாட்கள் உன் ஜீவனை கூட கசப்பு கலந்த காடியா சுவாசித்து எடுத்தாயே. கர்த்தரை அறியவில்லை என்று எண்ணுகிறாயோ? இவை கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுமுற்றம் கொடுத்து ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. 25 வருஷம் கழிச்சு அந்த ஆபிரகாம் குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு காரியத்தை அந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது, சங்கீதம் 105 எடுங்கள். 17, 18, 19 வசனம். சங்கீதம் 105, 17, 18, 19. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை எழுப்பினார். யோசேப்பு சிறையாக வைக்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. முதல் நபர் 25 வருஷம் விசுவாச வாழ்க்கைங்கிறது சில ப்ராசஸிங் நெடுங்காலமா இருக்கும். நான் 2010 ஜெபிச்சேன். 3 வருஷம் பதிலை கொடுக்கல, 2 வருஷம் நன்மை நடக்கல, சொல்லிக்கிட்டே இருந்தார் வாக்குகள். 5 வருஷம் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. அதுக்கு பிறகு ஊழியம் நடந்துச்சு. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு என் வாழ்க்கையில நிறைவேறுது. தேவப்பிள்ளை சிலருக்கு உடனே நடக்காது. சகல செய்யும் அதிகாரி நான் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறார். ஆமென். வேற வீட்டுல பஞ்சம் வந்தது ஒரு பெண். ஆனா எலியாவை ஆண்டவர் புறப்பட பண்ணது அதுக்கு முன்னே ஆயத்தம் பண்ணிட்டார். நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உருவாக்க போறது இல்லை. உருவாக்கி கட்டளையிட்டு அனுப்பிட்டார், வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. எந்த மாசம் எந்த நாள்ல எது தேவையோ அந்த நாள் அந்த காரியத்தை உங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். இந்த யோசேப்பு 13 ஆண்டு காலம் யோசேப்புக்கு எப்படி பேசினாருங்க? சொப்பனத்துல சொன்னாரு, வயல் அறுக்கும்போது உன்னுடைய கதிர் நிமிர்ந்திருக்குது, உன் அன்னைமார் கதிரெல்லாம் வணங்கி நிற்குது. ஒரு ராஜாவாக யோசேப்பு உயர்த்தப்படுவதை சொப்பனத்தில் ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் எப்பவுமே தீர்க்கதரிசி மூலமா பேசணும்னு அவசியம் இல்லை. சொப்பனத்திலையும் பேசுவாரு. ஜோமணிச்சு அபிஷேகத்துல நிறைஞ்சு அந்நிய பாஷையில நிறைஞ்சு முழங்கால நின்று நல்ல பக்தியா உங்க ஆத்மாவை ராத்திரி நேரம் சரீரத்தை ஏசப்பா பாதத்துல வச்சு படுக்க போனா வர ஆபத்தை காட்டுவாரு, செய்யற மந்திரத்தை காட்டுவாரு, எதிர்க்கிற மனுஷனை காட்டுவாரு. நாளைக்கு உங்க வாழ்க்கையில் இனி என்ன நடக்க போகிறது என்பதை அழகாக காட்டுவார். யோசித்து காட்டுறார். ஆனா யோசித்து எங்க இருக்காரு? செய்யுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க யோசேப்பு பரிசுத்தமா இருந்த வாக்கு நிறைவேறிச்சு. பரிசுத்தம் என்பது ஒரு விபச்சாரத்துக்கு விலகி ஓடுவது மட்டுமல்ல, குடிக்காமல் இருப்பது மட்டுமல்ல. அப்படின்னு பார்த்தா நீங்க எந்த தப்பு நிறைய பேர் செய்யல. அப்பயே உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னா ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பொறுமை. அல்லேலூயா. வாக்கு நிறைவேறணும், பொறுமையா. என்ன பொறுமை? எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்ததே தெரியுமா? அந்த பொறுமை இல்லை. உபத்திரவப்பட்ட காலத்துல உடைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரயில் ஏறி வரும், வண்டி வண்டியா வரும். நீங்க கஷ்டப்படும் போது, நீங்க கைவிடப்படும் போது, உபத்திரவ காலத்துல எல்லாம் நடக்கும். யாருக்கு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. இவனுக்கு கால இரும்பல கூட்டிட்டாங்க, இடுப்போட சேர்த்து வளையம் பண்ணிட்டாங்க. நடக்க முடியாது. இதெல்லாம் நடக்க முடியும். ஜெயில் அகாலமா இருக்காது. ஒருவர் பின்னாடி வந்து சிறை கிடங்குக்குள் கிடந்தான். கிடங்குனா ஒரு ரவுண்டா ஒரு கிடங்கை தோண்டி உள்ள நிப்பாட்டி மேல வளைய அடைச்சிருவாங்க. சைடுல ஜன்னலா இருக்காது. பழைய காலத்து சிறைச்சாலை கொடுமையாக இருக்கு. ஆனால் இந்த உபத்திரவத்தின் காலத்தில் புலம்பாமல், பிதற்றாமல், முறுமுறுக்காமல், பின்வாங்காமல் பொறுமையோடு இருக்கிறார்.
தேவ பிள்ளைங்க வாக்குத்தத்தை நிறைவேறதால பொறுமையா உங்களை டென்ஷன் ஆக்குவாங்க, உங்களை எரிச்சல் முட்டுவாங்க, உங்களை பற்றி யாராவது கோல் முட்டுவாங்க. எதுக்கு தெரியுமா? நீ உங்களுக்கு வரணும். அதனாலதான் யோசிப்ப காரணம் இல்லாம அன்னைமார் அடிச்சான். ஏன்னா பிசாசினால் உண்டானவர்கள் மனிதர்கள். பாவம் செய்கிற எல்லாம் வந்து என்ன வந்துடும்? பிசாசு வந்துடும். பாவம் என்ன? பொறாமை, பெருமை, ஈச்சை, கோபம், பழிவாங்கும் எண்ணம். நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவை கெட்டு போறது எவனாவது நினைச்சா எப்படி நல்லா வாழணும் புத்தித்தான்னு கேட்டு வர்றவங்களுக்கு பரிசுத்தாவி வரணும். நான் கெட்டுதான் வாழ வேண்டும் மேல அசுத்தாவி வரும். அதனால ஆண்டவர் சொல்றார், பலர் எழும்பும் போது நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. செய்தி எத்தனை பேருக்கு புரிஞ்சு? செய்தி உங்க வாழ்க்கை மாறணுமா? எளிய பிரசவம், பெருசாலாம் இல்லை. நீங்க ஆழமா பிரசவம் தேடுங்க. கேட்கிற கொஞ்சத்தில் உண்மையாகிறது. கேட்கிற ஒவ்வொரு செய்தியிலும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் நீங்கள் கொடுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொன்னார், நான் சொன்னதை செய்து முடிக்கிறேன், செய்து முடிக்கும் வரை உன்னை கைவிட மாட்டேன், நீ நல்லா இருப்ப, உன் சந்ததி நல்லா இருக்கும். நீ விசுவாசிங்கிற பதற்றத்தை விட்டுட்டு விசுவாசி, பயத்தை விட்டுட்டு விசுவாசி, நீ தைரியமா இருந்து விசுவாசி. நீ விசுவாசிக்கிற அடையாளமே ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி அறிக்கையிடு. அதுல உன்னை எனக்கு என்ன தடவை? ஆண்டவர் சொன்னது ஒன்று, நடந்தது இப்படியே. நடக்கிறதெல்லாம் உங்களை உண்மையை தீர்மானிக்க. நான் ஒரு மளிகை கடையை நினைச்சேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆராயப்படத்தகாத பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அப்படி எழுதி இருக்கலாமா? நான் ஒரு 2 நிமிடம் ஜெபித்து ஐயா கையில் கொடுக்கிறேன். உங்களை ஆண்டவர் தொட போகிறார், பலமாய் தொட போகிறார். பலமாய் அநேகருக்குள்ள ஒரு விசுவாசிக்கும் வரத்தை கொடுக்க போறார். விசுவாசம் என்பது ஒரு வரம். நல்ல பேட் அழகா கொடுக்க, பிரசன்னமா நல்ல ஜபத்தோட கொடுங்க. மகிமை இறங்கி வருகிறது, மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தர் சொல்றார், எல்லாருக்குள்ளேயும் ஒரு விசுவாசிக்கும் வரம். ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டங்கள் எல்லாம் கிடப்புல கிடக்கிறது. அவன் நிறைய பேருக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல இருக்கு. பக்திய விட்டுட்டீங்க, உலக பிரகாரமா கடனை அடைக்க போராடுறீங்க, வழக்கு தீர்க்க உலக பிரகாரமா போறீங்க. உங்க கஷ்டத்தை யாருக்கிட்டையோ போய் மனசை திறந்து கொட்டுறீங்க, அலைவீங்க, திரியிறீங்க. ஆனா ஆண்டவர் கிட்ட பொறுமையா காத்திருக்க மாட்டேங்க, விசுவாசமா காத்திருக்க மாட்டேங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க பிரதர் உங்களுக்கு என்ன தெரியும் என் வீட்டோட காரியம், ஆமென், எவ்வளவு பெருசு, யாராலையும் தீர்க்க முடியாது. என் வீட்டுக்கு வந்த வியாதி, என் வீட்டுக்கு வந்த பலவீனம், என் வாழ்க்கைக்கு வந்த பிரச்சனை யாராலையும் மாற்ற முடியாது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாததுதான், ஆனால் கர்த்தரால் இது கூடாதது அல்ல. கர்த்தரால் எல்லாம் ஆகும். விசுவாசியே, நீ பதறாது, பயப்படாது, தைரியமாயிரு. உன் சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு தடையாக, உங்க வாழ்க்கைக்கு எதிராக ஆமென் பேசுகிற பொய் உணர்வுகள் கட்டப்பட்டு போகிறது. கர்த்தர் சொல்கிறார், சத்துருவின் பற்களின் தாடையை தகர்க்க போகிறேன், பற்களை நொறுக்க போகிறேன். எவன் உனக்கு எதை விதைத்தாலும் அதை அறுவடை செய்வான். திருச்சபையின் பிள்ளையே, கண்ணீரோடு விதைத்த பிள்ளையே, நீ கம்பீரத்தோடு அறுப்பாய், கம்பீரத்தோடு அறுப்பாய். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை, கைவிடப்பட்டு போவதில்லை. மனம் நொந்தவளை போல இளம் பிரயாணத்தில் திருமணமாகி கணவன் மரித்தால் எப்படி அவள் கைவிடப்பட்டவளாய் இருப்பாளோ அப்படி கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாத, உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன் சொல்லுகிறார். உன் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லுகிறார். என் நாட்கள் முன்னால் பெருகும். ஐயோ, இந்த வாசல் அடைப்பட்டு விடுமோ என்று நீ எண்ணுகிறாயோ? இல்லை, நன்மையின் வாசல், அவன் கிருபையின் வாசல் அடைப்படுவது இல்லை. ஏன் தெரியுமா? கொஞ்சம் இருந்தால், ஆனாலும் கர்த்தரை நம்புற நம்பிக்கை, கர்த்தரை தேடுகிற ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் கனம் பெறுவார், என்னால் உயர்வார். அன்பு சகோதரனை கர்த்தர் சொல்றாரு, உங்க மகளுடைய வாழ்க்கை அபிவிருத்தி அடையும். மற்றொரு சகோதரனுக்கு சொல்லுகிறார், உன் மகனை நான் நிலை நிறுத்துவேன், நீ பயப்படும் காரியம் உன் மகனுக்கு சம்பவியாது. ஒரு இளம் மகனுக்கு சொல்லுகிறார், திருமணம்
கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும். சிலரால ஜெபிக்க முடியல, சிந்தைய கட்டுல கட்டு, ஆமை இருதயத்தை கட்டுல கட்ட கர்த்தர் உடைக்கிறார். கைகளை தட்டி துணிக்க ஆரம்பி, ஸ்தோத்திரம் ஆரம்பி. சிலர் அதனால் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக் கொள்வது உண்டு, சிலர் அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது உண்டு. வெட்கப்படாமல் கை கட்டு, கை கட்ட கட்ட சாப கட்டு, பாவ கட்டு, மந்திர கட்டு, பிசாசு கட்டு, பாதையின் கட்டு உடைய ஆரம்பிக்கும். ஓசை உள்ள கைத்தாளத்தோடு ஆமே ஆமே விடாம ஜெபிக்க துணிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் ஆரம்பிங்க. தீபாபா லாபா ஷாக்கரதா உடபா கபா சங்குட பௌதபா நீமந்த நாம கபா தீபாபா கரதா. கர்த்தர் சொல்ற மகளே, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? நீ என்னுடைய பிள்ளை அல்லவா, என்னால் முன்வைக்கப்பட்ட பிள்ளை அல்லவா. ஹல்லேலூயா. கர்த்தரின் கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக, பலமாய் ஆவியானவர் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல இந்த பிரச்சனையிலிருந்து நீ தப்புவிக்கப்படுகிறாய். இந்த சிறையிருப்பிலிருந்து நீ தப்பினாய், 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 தப்பினாய். கட்டுகள் தெரிவித்தது, கண்ணிகள் தெரிவித்தது, மகிமை உண்மை வருகிறது, அக்கினி உண்மை இறங்கி வருகிறது, அபிஷேகம் உண்மை இறங்கி வருகிறது. ஜீவன் உள்ள நதி உன் வீட்டுக்குள் பாய்ந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். இனி வறட்சி இல்லை, வனாந்தரம் இல்லை, அசுத்த ஆவி இல்லை, மந்தரம் இல்லை, அது முறியடிக்கப்பட்டு விட்டது. அந்த சொல்ற அலறல் சத்தத்தை நிறுத்துறாரு. வீட்டுக்குள்ள அலறுகிறாயே, அந்த அலறல் சத்தம் இயேசுவின் நாமத்தில் நிற்கும்படி கர்த்தர் தம் மகிமையை வெளிப்படுத்துகிறார். பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று காணும் எகிப்தியரை இனி தேடியும் காணாதிருப்பாய். உனக்காக கர்த்தர் சொல்லுகிறார், வழக்காடுவே, யுத்தம் பண்ணுவே, பிராணியை விலக்கி காப்பே. வெட்கப்பட்ட இடத்துல ஒருத்தர் ஆண்டவர் சொல்றார், வெட்கப்பட்ட இடத்துல உன் தலையை நிமிர்த்தும்படி உன் சத்துருக்களுக்கு முன்பு உனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். பெற்றுக்கொள். மனுஷரால முடியாது, சூழ்நிலையால முடியாது, கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. காரணம் கர்த்தர் உனக்கு சொன்னார், திட்டமிடினார், தீர்மானம் பண்ணினார், நிறைவேற்றி முடிக்கிறார். கைகளை தட்டி தட்டி மகிமை 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 பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். மரண கட்டுகள் உடைகிறது, மரண கண்ணி உடைகிறது. உனக்கு மட்டும் இல்லை, கணவன் மனைவிகள் பெற்றோர்கள் இருக்கக்கூடிய மரண கண்ணி உடைகிறது. மரணத்தின் ஆவி, மரணத்தின் கூறு, மரணத்தின் வேறு இயேசுவின் நாமத்தில் வெட்டி வீழ்த்தப்படுகிறது. குடும்பத்தை கெடுக்க வந்த ஆவி, முடக்க வந்த ஆவி, தடுக்க வந்த ஆவி எல்லாம் அழியுது, அழிகிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நான் என்ன செய்வேன்? இவ்வளவு கமிட்மெண்ட் எனக்கு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டவர் சொல்ற ஆனந்த கழிப்பார் மாறுபாடு. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் பரிபூரண நன்மையை சில வீட்டுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறேன். நன்மை இருக்கு, ஆனா எல்லாத்திலும் இல்லை. ஆனா பரிபூரண நன்மை மறுபடியும் கைகளை கட்டி துணிக்காதீங்க, அதை விட்டுறாதீங்க. ஏன் இயேசுவாக தட்டுறீங்க? அவன் ஒரு உற்சாகம், உற்சாகம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணிக்க துணிக்க கட்டுகள் கலர ஆரம்பிக்கும். இன்னும் சிலர் விடுதலையாக விரும்புகிறார். சரீரத்தில் உள்ள வலிகள், சரீரத்தில் உள்ள வேதனைகள், சரீரத்தில் உள்ள கட்டிகள், சரீரத்தில் உள்ள நோய்கள், வீட்டில் உள்ள வாதை, கொள்ளை நோய், பொல்லாப்பு விலகும்படி, கடன் பிரச்சனை, கதிக்குதல் கட்டு இயேசுவின் நாமத்தில் மாறுபடி செபிக்கிறேன். அப்பா, காயப்பட்ட கழுவுள்ள கரம் ஒவ்வொரு தாயை தொடட்டும், சகோதரனை தொடட்டும், பிள்ளைகளை தொடட்டும். வெளிச்சம் முடிக்கட்டும், துக்க நாட்கள் முடியட்டும், மகிமை நாட்கள் வரட்டும், வளர்க்கக்கூடிய நாட்கள் வரட்டும். கர்த்தர் சொல்றார், ஒரு சிலரை பார்த்து உங்களுக்கு தெரியும், நீ பட்ட பாடுகள் முடிவடையது, அடைந்த துன்பமும் தொல்லையும் முடிவடைய போகலாம். நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கு மாறா, நீ துக்கத்தை அனுபவித்த நாட்களுக்கு மாறா, சரி சமமா ஆனந்த கழிப்பையும் ஆண்டப்பட்டார். துரத்தினார்கள், விரட்டினார்கள். சில ஆர்வம் விடவே மாட்டேன், நான் விட மாட்டேன், இப்படி பார்ப்போம், உங்களுக்கு விரோதம், அழிப்பேன், கொல்லுவேன், பிடிப்பேன். சிலர் செய்தாங்க. நீ தேடியும் காணாமல் கர்த்தர் சொல்லுகிற உனக்கு நீ திறந்த வாசல்,
உன்னை குறித்த பயத்தை உன் சத்துருக்களுக்கு உண்டாக்கும்படி கர்த்தர் உங்களோடு தான் நான் இருக்கிறேன் என்பதை நிறுவனம் காட்டி கொடுக்கும் காலம் வருகிறது. சில சத்துருக்கள் பாதப்படிக்கு வருவார்கள். சில சத்துருக்கள் தேடியும் காணாதிருக்கும்படி துரத்தப்படுவார்கள். சில சத்துரு 7 வழியா தலை தெரிச்சு ஓடுவாங்க. கர்த்தர் சொல்றார், உன் மேல உள்ள அபிஷேகம் அப்படி, உன் மேல உள்ள மகிமை அப்படி, உன் வல்லம் அப்படி, அவன் உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அப்படி. எழுந்தது செய்யணும், எழுந்தது உன் வல்லமையை தரிச்சுக்கோ, நீ ஆசீர்வாதமாக இருக்க. ஆண்டவரே, அபரோஜியமான ஊழியக்காரங்க நாங்க எல்லாம் நீங்க கொண்டு வந்து கடமையை மாத்திரம் செய்தோம். குற்றங்கள் குறைகள் இல்லை, மன்னிங்க, உங்க நாம மாற்றம் மீண்டுமானே பிரார்த்தனை செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தாசனை கொண்டு ஜனங்களுக்குள்ளே அனுப்பின வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கிறவன் பதறாம் இந்த வார்த்தையின்படியே இந்த ஜனங்கள் விசுவாசித்து அற்புதங்களை அதிசயங்களை சொல்லிக் கொள்ள தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டும் இருக்கிறோம். அருமையான சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் அனுதினமும் அழைத்து வருகின்ற பிரார்த்தனை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். தேவ மகிமை அங்கே பலமாய் காணப்படுகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். அநேக ஜனங்கள், அநேக கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவிழ்க்கப்பட ஆண்டவர் வல்லமையாக இருந்து பயன்படுத்துகிறீர். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரோடு வந்திருக்கிற அருமையான தம்பி பிடிப்புக்காக, சுவாகருக்காக, பெற்றோர்களுக்காக, உடன்படுத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களை இன்னும் பயன்படுத்தும். இன்னும் மகிமை எங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நிற்கிறார்களோ அங்கெல்லாம் மகிமை இறங்கி வரட்டும். அநேகருடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகட்டும். பாடுகின்ற பொழுது தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஜனங்களை நிரப்புகிறபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கிருபை ஜனங்களுக்கு அதிகமாய் பெருகட்டும். இந்த நாடுகளுக்கு உணவு கொடுக்கிறேன் அருமையான எஸ்பிஆர் காண்பன் குடும்பத்தாருக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வீட்டார் யாவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, உச்சிதமான நன்மைகளினாலே நிரப்புவீராக. கர்த்தருடைய மகிமை அந்த வீட்டின் மீதும் பிள்ளைகள் மீதும் பலமாய் காணப்படும்படியாய் நாங்கள் வேண்டிக் இருக்கிறோம். தேவாலயத்திலே நின்று கொண்டு இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். இவர்களை பலப்படுத்தும். கிருபை ஒவ்வொருவரையும் பலமாய் ஆண்டு விடட்டும். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக காத்திருந்து, பொறுமையோடு காத்திருந்து ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை செலுத்திக் கொண்ட தேவ கரம் கர்த்தருடைய ஜனங்கள் மீது அமரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீரார். வந்திருக்கிற யாவரையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை ஒரு விஷயத்தை சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்னும் பலமாய் நடத்துவீரார். இன்னும் கிருபையினாலே பலமாய் நிரப்புவீரார். தாழ்த்துகிறோம், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் கட்டளையிடுகிறவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வார்த்தைகளை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போக கடவோம். நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்து விடுவோம். உணவு பாக்கெட் கொடுக்கப்படும். அதை குடிச்சு அம்மா சாட்சி சொல்றாங்க. அப்படியே யாரும் எழுந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியாக இருக்கிற என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் என்னுடைய மகன் வந்து சென்னையில் இருக்கா. அவருக்கு 2 பிள்ளைகள், பையன்கள், நல்ல 2 பையன்கள் ஜெபஸ் இருக்கிறார்.
அவன் 10ஆம் படிக்கிறான். அவனுக்கு போன வாரத்தில் 3 நாட்களாக காய்ச்சல் வாந்தி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் காட்டியும் 3 நாள் சுகமாக இருந்தேன். அவன் திரும்ப நேற்று மத்தியானம் ஃபோன் போட்டு எம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னான். ஆனால் அதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்போ தான் நான் உடனே பொறுத்தோட சொன்னேன், அண்ணனே நாளைக்கு வயதோடுக்குள்ள அவசரத்துக்கு போவேன், அந்த இடத்துல சாட்சி சொல்றேன், என் பேருக்கு நல்ல சுகம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டு உட்காந்து நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஜெபிச்சுட்டு இருந்துட்டு கடவுள்கிட்ட கேட்க சாயங்காலம் கேட்டேன், எம்மா ஆசிரியம்மா காய்ச்சல் சரி ஓகேமான்னு சொன்னான். இப்போ ராத்திரி படுக்கத்தில் நான் என்கிட்ட போன போது நான் ஜோம் சொல்லி அவனுக்கு ஜோம் விட்டு ஏசி ரத்தம் செய்யும் சொல்லிட்டு ஜோம்மா உனக்கு நல்ல சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அவனும் அப்படியே ஜோம்னா மகாட்டே அப்படிதான் சொன்னேன்னா அவனுக்கு உச்சங்கால் அதை உள்ள பார்த்துட்டு ஏசி ரத்தம்னு சொல்லி ஜெபம் பண்ணி சிவ போடு என்ன உணவு கொடுத்தாலும் அதனுடைய ரத்தம் ஏசி ரத்தம்னு சொல்லி ஜோம் பண்ணி கொடுக்க சொன்னேன். அவளை அப்படி கொடுத்தா காலையில் கேட்கும்போது கடவுள் அவனுக்கு நல்ல சொந்த கொடுத்துருந்தாரு. ஆனால் ராத்திரி அந்த பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த பிளட் டெஸ்ட் பண்ண ரத்தத்தில் ரொம்ப அணுக்கள் குறையா இருக்குது, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. டெங்கு காய்ச்சல் சொன்னோடனே எங்களுக்கு ராத்திரிலாம் ஒரே குழப்பமாக என்னடா டெங்கு காய்ச்சல் அப்படின்ட்டு அப்புறம் ஒரே விசுவாசத்தோடு ஜெபித்தோம். நாங்களும் ஜெபித்தோம். நாங்கள் எங்கள் பேரனுக்கு நல்ல சொத்துக்காரங்க ராஜா, நான் உனக்கு போயிட்டு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னேன். பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னேன். பயப்படாதே, நான் உன்னை நீங்கி வளர்வதற்கால தாங்குவேன் என்று சொன்னேன். அப்போ மகனை நீ தாங்கி பாதுகாத்து நல்ல சுகத்தை தர வேண்டுமா ஜெபித்தேன். கடவுள் அற்புத விருது தந்தார். காலையில் பரவாயில்லன்னு சொன்னான். இப்போ 11 மணிக்கு ஃபோன் போட்டவனே அவன் ஃபோன் போட்டோன்னா கொஞ்சம் மனசு டப்புனுச்சு. ஆனாலும் என்னமான்னு கேட்டீங்க, இப்போ பிளட் டெஸ்ட் பண்ணாங்கம்மா, பிளட்டில் செல்லுலாம் ரொம்ப லட்சக்கணக்கில் குடிக்குமா, டெங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. அற்புத விருது தந்தார். கடவுள் சோதரம் எல்லாரும் ஜோமி விடுங்க. கடவுள் தானே இந்த சிறு சாட்சி ஆசீர்வதிப்பாங்க. நல்லவர்